குஜராத் மாநிலத்தில் தூய்மை பணியாளர் ஒருவர் மீது கார் ஏறிய காட்சிகள் பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளன. சூரத் நகரில் பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெண் ஒருவர் அமர்ந்த நிலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார். அங்கு எரிபொருள் நிரப்பிய கார் ஒன்று அங்கிருந்து நகர்ந்தது. அந்த கார் தூய்மை பணியாளர் மீது ஏறி இறங்கியது. இது எதிர்பாராமல் நேரிட்ட விபத்தா, அலட்சியத்தால் நிகழப்பட்டதா என்று சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை விசாரித்து வருகின்றது. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நிறை புத்திரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. ஆடி மாத பூஜைகள் நிறைவடைந்து நடை சாத்தப்பட்டதை அடுத்து 18ஆம் அடி நடைப்பந்தல், கொடிமரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டன. இதனையடுத்து வரும் 30ஆம் தேதி நடைபெறும் நிறை புத்திரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. ஆடி மாத பூஜைக்காக ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். இதற்காக ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. ராமேஸ்வரம் செல்லும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய கூடுதல் ரயில்கள் இயக்க மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். திமுக எம்பி TR பாலுவின் கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் சீராக செயல்படுவதால் ரயில் போக்குவரத்து வழக்கம் போல இயங்குவதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ராமேஸ்வரத்துக்கு 28 ரயில் சேவைகள் உள்ளதாகவும் தமிழ்நாடு எல்லைக்கு அப்பால் உள்ள பகுதிகளையும் இணைக்கும் வகையில் புதிய ரயில்களை இயக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 9 வயது சிறுவனை ராணுவத்தினர், பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பத்திரமாக மீட்டனர். ரஜோரி மாவட்டத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே நதியின் நடுவில் சிறுவன் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 3 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. பாஜகவின் அசைன்மெண்ட் படி விசிகாவை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசுவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறியுள்ளார். மாந்தோலை சம்பவத்தின் 26ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாமிரபரணி நதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் தந்ததை விட வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் தரப்பட வேண்டும் என்று தொண்டர்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு எங்களை கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பாஜக தான். பாஜக சொன்னிச்சு, நீங்க அவர் அலைங்கன்னு சொன்னாங்க, அலைய கூப்பிட்டாரு. இப்ப அவரை திட்டுங்கன்னு சொல்றாங்க, திட்டுறாரு. அவ்வளவுதான். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1000 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 125 ரூபாய் விலை குறைந்து 9255 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1000 ரூபாய் விலை இறங்கி 74,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் விலை இறங்கி 128 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக தங்கத்தின் விலை நேற்று இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது கவனம் பெறுகிறது. ஆப்பிள் நிறுவன இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸின் இளைய மகள் ஈவ் ஜாப்ஸ் பிரிட்டனைச் சேர்ந்த ஒலிம்பிக் குதிரையேற்ற வீரர் ஹாரி சார்லஸை இந்த வாரம் திருமணம் செய்து கொள்ளவுள்ளார். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் ஷயரில் 4 நாட்கள் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட திருமணத்துக்கு சுமார் 56 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ், பில் கேட்ஸ், இளவரசி பீட்ரைஸ் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு ஐரோப்பாவில் நிலவும் அசாதாரண வெப்பத்துக்கு சாட்சியாகி நிற்கிறது செர்பியாவில் உள்ள ஸ்க்ரூசா ஏரி. அண்மை காலமாக அங்கு மழை அருகி வெப்பம் அதிகரித்திருப்பதால் ஏரி மட்டுமல்லாது ஆறுகளும் வறண்டு காணப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றன. மீனவர்கள் பருவநிலை மாறுபாட்டின் கோரமுகத்தை வறண்ட ஏரி காட்டுவதாக கூறும் சூழலியல் ஆர்வலர்கள் இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கிறார்கள். பருவநிலை மாறுபாட்டை கருத்தில் கொண்டு செயல்படுவதன் மூலமே இயற்கையை காக்க இயலும் என்றும் கூறுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது.
ஜூரிச் நகரில் நடைபெற்ற அரையிறுதியில் ஸ்பெயின் அணி ஜெர்மனி அணியை எதிர்த்து விளையாடியது. வழக்கமான ஆட்ட நேரத்தில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது. இதில் 113வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணியின் நட்சத்திர வீராங்கனை எய்டானா பொன்மாட்டி கோல் அடித்தார். முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்தியனாக தமது கடமையை செய்ய இருப்பதில் பெருமை என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக நாளை பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் தமது கன்னி பேச்சு எவ்வாறு இருக்கும் என்பதை மாநிலங்களவையில் வெளிப்படுத்த உள்ளதாக கூறினார். உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் செல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். அதை இப்ப சொல்லக்கூடாது, அங்கதான் பேசணும். சில விஷயங்கள் இங்க பேசுற மாதிரி அங்க பேசக்கூடாது, அங்க பேசுற மாதிரி இங்க பேசக்கூடாது. அங்க தெரியும், என் பயணத்தை பார்த்து கவனிச்சீங்கன்னா நல்லா புலப்படும். ஹைதராபாத்தில் உள்ள போதைப் பொருள் சிகிச்சை மையத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நோயாளிகளின் வருகை 1300 விழுக்காடு அதிகரித்திருப்பது அதிர்ச்சியூட்டும் வகையில் உள்ளது. கடந்த ஜனவரி மாத நிலவரப்படி போதை நோயாளிகளின் எண்ணிக்கை 9832 உயர்ந்துள்ளது. மது, கள் மற்றும் கஞ்சா போன்ற போதை பழக்கங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் இந்த மையத்திற்கு நாள்தோறும் சுமார் 30 நோயாளிகள் வருவதாக கூறப்படுகிறது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்ற வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அறிவித்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ வீட்டில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த 3 நீதிபதிகள் குழு யஷ்வந்த் வர்மா குற்றவாளி என கூறியது. வர்மாவை பதவியிலிருந்து நீக்க அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா நாடாளுமன்றத்திற்கு பரிந்துரைத்தார். அதற்கு எதிராக வர்மா மேல்முறையீடு செய்துள்ளார். விசாரணையின் போது வர்மா மீதான நடவடிக்கை குறித்து முந்தைய தலைமை நீதிபதியுடன் தானும் ஆலோசித்ததாகவும் பதவி நீக்க பரிந்துரைக்கு தானும் உடன்பட்டதாகவும் தற்போதைய தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்தார். அப்படிப்பட்ட சூழலில் வர்மாவின் மேல்முறையீட்டை தான் விசாரிப்பது சரியானது அல்ல என்று குறிப்பிட்டு வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மேலும் வர்மாவின் வழக்கை விசாரிக்க விரைவில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் நூற்றுக்கணக்கானோர் இந்திய குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். முகாமிலேயே பிறந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசித்து வருவோருக்கு விதிப்படி குடியுரிமை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக ஆவணங்களை ஆய்வு செய்ததில் விதிகளின்படி 300 பேர் குடியுரிமை பெற தகுதியானவர்களாக உள்ளனர். குடியுரிமை மட்டுமின்றி இலங்கை தமிழர்களின் திருமணங்களை பதிவு செய்து சான்றிதழ் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராமநாதபுரம், வேலூர், நெல்லை மற்றும் சேலத்தில் மொத்தம் 898 தம்பதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களுக்காக ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு பதிவு முகாமும் நடத்தப்பட உள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 125 ரூபாய் விலை குறைந்து 9255 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1000 ரூபாய் விலை இறங்கி 74,040 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை இறங்கி 128 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக தங்கத்தின் விலை நேற்று இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது கவனம் பெறுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. காலை 11 மணி அளவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 292 புள்ளிகள் குறைந்து 82,434 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 74 புள்ளிகள் இறங்கி 25,145 புள்ளிகளிலும் வர்த்தகமாயின. ஆசிய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் வர்த்தகமாகின்றன.
இந்தியா இங்கிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று லண்டனில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விதவிதமான கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்துள்ள பாலிவுட் நடிகை பூமி பெட்னேகர் காதல் குறித்து ருசிகரமான கருத்தை கூறியுள்ளார். காதலில் விழுவது மட்டுமின்றி மேலும் பல விஷயங்களை கூறுவதாக காதல் கதைகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். காதல் என்பது மிகவும் அழகான உணர்வு என்றும் அதே நேரத்தில் மிகவும் சிக்கலான மற்றும் குழப்பமூட்டக்கூடிய விஷயம் என்றும் பூமி பெட்னேகர் தெரிவித்திருக்கிறார். காதலில் ஒவ்வொருவரும் சிக்கலான சூழலை சந்திப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காதல் தேசம் நடிகர் அப்பாஸ் 11 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு வெள்ளித்திரையில் தோன்றவுள்ளார். மரிய ராஜா இளஞ்செழியன் என்ற அறிமுக இயக்குனர் அப்பாஸை மீண்டும் கோலிவுட்டிற்கு அழைத்து வருகிறார். பிரதீப் ரங்கநாதனின் உதவியாளரான இவர் ஜிவி பிரகாஷ்குமாரை நாயகனாக்கி புதிய படம் ஒன்றை இயக்குகிறார். லவ்வர் திரைப்பட நாயகி ஸ்ரீ கௌரி பிரியா நாயகியாக நடிக்கிறார். இதில் எதிர் நாயகனாக நடிக்க அப்பாஸிடம் பேசி சம்மதிக்க வைத்துள்ளார். அப்பாஸ் கடைசியாக 2014 வெளியான ராமானுஜன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஆடி அமாவாசையொட்டி திரளான பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்தனர். அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆடி அமாவாசையொட்டி அம்மனுக்கு நாகபூஷணி அலங்காரம் செய்யப்பட்டது. நெய்வேத்தியங்கள், தீபாராதனை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இன்று இரவு நடைபெறும் ஊஞ்சல் உற்சவ வழிபாட்டுக்காக தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரண்டு வருகின்றனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் இரவு நேரத்தில் தெய்வ வழிபாடு செய்ய அனுமதித்த இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோயில் நடை அடைத்த பிறகு காவல்துறை உயரதிகாரி பாண்டியராஜனை தெய்வ வழிபாடு செய்ய அனுமதித்தது சர்ச்சையானது. அதனை அடுத்து அவரை தரிசனத்துக்கு அழைத்துச் சென்ற கோயில் மின்பணியாளர் வேல்முருகன், பிரசாதம் வழங்கிய பூசாரி சாமிநாதன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் ஈரப்பதமும் அதிகரித்துள்ளதால் பகல் நேரத்தில் குளிர் மேலும் கூடியுள்ளது. சுற்றுலா பயணிகள் இந்த இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். திருச்செந்தூரில் கடல் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்படுகிறது. இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு முன்புள்ள கடலில் ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்துள்ளனர். இந்நிலையில் செல்வத்தீர்த்தம் பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 100 அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. ஆபத்தை உணராத மக்கள் வெளியே தெரியும் பாசி படிந்த பாறைகள் மீது நின்று செல்ஃபி எடுத்து வருகின்றனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை கடந்த 3 நாட்களில் 55 காசுகள் சரிந்து ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.80 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் ஸ்ராவன் பண்டிகை மற்றும் தமிழ்நாட்டில் ஆடி மாதம் காரணமாக முட்டை விற்பனை குறைந்ததே விலைச்சரிவுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். முட்டைகள் அதிக அளவில் தேக்கமடைந்தால் விலையை குறைத்து விற்பனை செய்வதாக கூறினர். திருத்தணி முருகன் கோயிலுக்கு கடந்த 23 நாட்களில் மட்டும் 1,71,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. ஆடி கிருத்திகையின் போது 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தெய்வ வழிபாடு செய்திருந்தனர். பணம், நகை, பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். அவற்றை எண்ணும் பணி கோயில் இணை ஆணையர் ரமணி, அறங்காவலர் உஷா ரவி ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. அதில் 1,64,00,000 பணம் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. திருப்பணி காணிக்கையாக 7,17,000 கொடுக்கப்பட்டுள்ளது. 649 கிராம் தங்கம், 14,007 கிராம் வெள்ளியையும் காணிக்கையாக பக்தர்கள் கொடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே காய்கறி ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியது. சித்தானங்கூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற மினி சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதியது. வாகனத்தில் இருந்த பீட்ரூட் மூட்டைகள் சாலையில் சிதறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில்
புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிவதற்கான டைட்டானியம் பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அங்கு கோல்ட், டைமண்ட், பிளாட்டினம் பிளஸ் என 4 வகையான முழு உடல் பரிசோதனைகள் கட்டணம் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. அங்கு அடுத்த கட்டமாக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறியும் டைட்டானியம் பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 2500 ரூபாய் கட்டணத்தில் 10க்கும் அதிகமான புற்றுநோய் பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டறியலாம் என மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதிலும் குறிப்பிட்ட சில பாகத்திற்கான பரிசோதனைகளை மட்டும் எடுக்க வேண்டும் என்றால் சில 100 ரூபாய்க்குள் தனியாகவும் எடுத்துக் கொடுக்கப்படும். பிரிட்டிஷ் காலத்திய நார்த் பிளாக்கில் இருந்து உள்துறை அமைச்சக அலுவலகம் வெளியேற தொடங்கியுள்ளது. சுமார் 90 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகத்தின் முகவரியாக நார்த் பிளாக் இருந்தது. இனி அது கர்த்தவ்யாவில் உள்ள புதிய காமன் சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டாக மாறுகிறது. விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் உள்துறை அமைச்சகத்தில் பல அலுவலகங்கள் புதிய காமன் சென்ட்ரலுக்கு மாறத் தொடங்கியுள்ளது. புதிய அலுவலக வளாகத்தில் உள்துறை அமைச்சகத்திற்கு 347 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் புதிய அலுவலக வளாகத்திற்கு மாறிய முதல் நபர்களில் ஒருவர். சிவப்பு மணற்கல் கட்டடங்களால் ஆன நார்த் மற்றும் சவுத் பிளாக் ஆங்கிலேய ஆட்சியில் 1921ஆம் ஆண்டு திறக்கப்பட்டன. தற்போது அந்த கட்டடங்களில் இருக்கும் அலுவலகங்கள் அனைத்தும் வெளியேறிய பிறகு அவை அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளன. 30,000க்கும் அதிகமான கலைப்பொருட்களோடு உலகின் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தலின் போது ஆன்லைன் மூலம் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்றால் அது இந்தியாவில் நடக்கும் தேர்தல் என்றே சொல்லலாம். அந்த அளவில் மக்களவைத் தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் மேளதாளம், பேனர், வண்ணமயமான கொடிகள் என ஊரே விழாக்கோலம் பூண்டுவிடும். எல்லாம் நவீனமயமாகி வரும் நிலையில் கடந்த தேர்தல்களில் பரப்புரைகள் டிஜிட்டல் மயமாகின. அதன் அடுத்த பரிமாணமாக வேட்பாளர்கள் ஆன்லைனில் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. வீட்டிலிருந்தபடியே தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வேட்பாளர்கள் தங்கள் செல்போன் எண் கொடுத்து வாக்காளர் அடையாள எண், சொத்து விவரங்களை பதிவேற்றி வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல்களில் இந்த முறை நடைமுறைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் இருந்து டையூ நோக்கி செல்லவிருந்த இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் பயணம் ரத்து செய்தது. விமானம் புறப்பட தயாரான நிலையில் என்ஜினில் தீ எச்சரிக்கை வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து விமானம் நிறுத்தப்பட்டு அதிலிருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. மனிதர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதில் செல்ல நாய்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். டென்வர் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மனிதர்களின் மன அமைதிக்கும் செல்ல நாய்களுக்கும் இடையிலான தொடர்பை விரிவாக ஆய்வு செய்தனர். செல்ல நாய்கள் மனிதர்களிடையே உயிரியல் ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்துவது ஆய்வில் கண்டறியப்பட்டது. நாய்களுடன் இருப்பவர்களுக்கு மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் குறைவதாகவும் அதே நேரத்தில் ஆபத்தை சமாளிக்கும் ஆல்பா அமிலேஸ் அதிகமாகவும் இருந்தது கண்டறியப்பட்டது. இது நாய்கள் மன அழுத்தத்தை திறம்பட கையாள மனிதர்களுக்கு உதவுவதை காட்டுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முன்னணி வங்கிகள் புதிய பணியாளர்களை தேர்வு செய்வது கடந்த நிதியாண்டில் வெகுவாக குறைந்துள்ளது. வர்த்தக வளர்ச்சி குறைவாக இருந்தது, புதிய கிளைகள் திறப்பு குறைந்தது, புதிய தொழில்நுட்பங்கள் வருகை போன்றவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்தியாவின் பெரிய வங்கியான SBI கடந்த ஆண்டு 1770 பேரை சேர்த்துள்ளதாகவும் முந்தைய ஆண்டில் இது 10,661ஆக இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. இந்தியாவின் பெரிய தனியார் வங்கியான HDFC கடந்த நிதியாண்டில் 49,713 பேரை சேர்த்துள்ளதாகவும் அதற்கு முந்தைய ஆண்டில் 89,115 பேரை சேர்த்துள்ளதாகவும் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. ஆக்சிஸ் வங்கியில் பணியாளர் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 40,724 இருந்து 31,674 குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உலக அளவில் UBS, சிட்டி குரூப், HSBC போன்ற வங்கிகள் ஆட்குறைப்பில் மும்முரம் காட்டி வருகின்றன. வால் ஸ்ட்ரீட் பேங்க்ஸ் எனப்படும் சிட்டி குரூப், JP மார்கன், கோல்ட்மேன் சச் போன்ற வங்கிகள் மட்டும் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் பேரை நீக்கிவிட்டு AI தொழில்நுட்பத்திற்கு மாற உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. சிறுநீரக மாற்று சிகிச்சை முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு தடை விதித்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார்.
நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரகம் விற்கப்படுவதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க தமிழக சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. விசாரணையில் பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, திருச்சி சித்தார் மருத்துவமனையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை அறிக்கை அடிப்படையில் அந்த இரு தனியார் மருத்துவமனைகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் புனித நீராட ஏராளமானோர் குவிந்தனர். முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். இதேபோல கும்பகோணத்தில் புகழ்பெற்ற மகாமக குளக்கரை மற்றும் காவிரி ஆற்றின் படித்துறைகளில் ஏராளமானோர் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடலில் அதிகாலையில் இருந்து முன்னோர்கள் நினைவாக பிதுர் தர்ப்பணம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். சன்னதி கடலில் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பக்தர்கள் கடலில் நீராட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். ஈரோட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் குவிந்தனர். திருச்சியில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். பின்னர் அங்குள்ள விநாயகர் கோயில் முன்பு விளக்கேற்றி பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்கினர். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு ஏராளமானோர் குவிந்தனர். கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் சார்பில் தர்ப்பணம் கொடுப்பதற்காக டென்ட் அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதேபோல கடலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆடி அமாவாசையையொட்டி நீர்நிலைகளில் நீராட ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 2 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பல நிமிடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகளில் மண் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட மின் மாற்றிகள் சேதமடைந்திருப்பதாகவும் 232 இடங்களில் குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாநிலத்தின் அவசர கால கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. 125க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தாய்லாந்து மற்றும் கம்போடியா ராணுவத்தினருக்கும் இடையே எல்லைப் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக இரு நாட்டிற்கும் இடையே எல்லை பிரச்சினை மீண்டும் வெடித்த நிலையில் கம்போடியாவுக்கான தனது தூதரை தாய்லாந்து திரும்ப அழைத்துக் கொண்டது. இந்த நிலையில் கம்போடிய ராணுவம் எல்லைப் பகுதியில் புதைத்திருந்த கண்ணி வெடிகளில் 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர். இதையடுத்து இன்று அதிகாலை இரு நாட்டு ராணுவத்தினருக்கும் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 2 தாய்லாந்து ராணுவத்தினர் மற்றும் 3 பொதுமக்களும் காயமடைந்தனர். இதையடுத்து தாய்லாந்து தனது எல்லைப் பகுதியில் உள்ள 40,000க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற உத்தரவிட்டதோடு கம்போடியாவில் உள்ள தங்கள் நாட்டு மக்களையும் உடனடியாக வெளியேறவும் அறிவுறுத்தியுள்ளது.